இயேசுவே இயேசுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்ட முயற்சி பண்ணுங்க. அப்பதான் அந்த பலன் உங்களுக்குள்ள வெளிப்படும். இஷா தூருக்கு நினைக்கிறதாக்க மீமா மாமா வர குதிரை கரடு பையன் சார் இஷ்யூரா மீ மாமா ஸ்பைனல் கார்டு வல்லமை ஸ்பைனல் கார்டு வல்லமை இயேசுவின் வல்லமை இயேசுவின் வல்லமை கரடுகளிலும் ஊனுகளிலும் இயேசுவின் நரம்புகளிலும் சதைகளிலும் உணர்வுகள் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் உண்டாகும். எதுக்கிற வீடியோ எடுத்துட்டீங்களா? அப்படியே ஸ்தோத்திரம். கால் விட்டு நிக்கிறீங்களா? அப்படியே ஸ்தோத்திரம். அப்படியே உட்காருங்க. லேசா நீங்க முதல்ல உட்கார ட்ரை பண்ணுங்க. ஆமென். சரி, நல்லது. ஐயா, உங்க பேர் என்னவரு? கணேசன். கணேசன். சரிங்கய்யா. உங்க வயசு என்ன? வயசு 35. இது எந்த ஊரு? செட்டிக்குறிச்சி. செட்டிக்குறிச்சி. ஐயா, உங்க உடம்புல என்ன சம்பவிச்சது? நான் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது மேல மாடியில் வந்து மேல இருந்து கீழே வந்து. சரி, அது எத்தனை வருஷம் ஆச்சு? அது 4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த கீழே விழுந்ததுல உங்க உடம்புல என்ன நடந்திருக்கு? எனக்கு ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டு. அதுல அடிபட்டதுனால என்னென்ன நடந்திருக்கு? உங்க உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்கு? உடம்புல மொத்தமா டோட்டலா எதுவுமே என்னால முடியாது. ஒண்ணுமே பண்ணல. கை கால் அசைவு, காலு கை அசைவு மட்டும் இருக்கும். இடுப்பு கீழே எந்த ஒரு இதுவுமே உணர்வே இருக்காது. சரி, இப்ப நாங்க உங்களுக்கு ஜெபம் பண்ணோம்ல, ஜெபம் பண்ணும்போது உங்க உடம்புல என்ன தோணுச்சு? வந்து எந்திரிச்சு நிக்கையில இப்ப காலில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இருந்தது. இப்ப உணர்ச்சிகள் தெரியும். உணர்வு இல்ல. காலைல எந்திரிச்சுன்னா காலைல எந்த உணர்வும் இல்ல. இப்போ நம்ம எந்திரிச்சு நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த காலுக்கு தெரியற அளவுக்கு அப்போ உணர்வு வந்துருச்சு. அப்போ இந்த உட்கார உங்களால எந்திரிச்சா மறுபடியும் உட்காரும் போது என்னெல்லாம் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் உட்காரும் போது ரொம்ப கஷ்டம். ஒய்ஃபு தான் பிடிப்பாங்க. உட்கார முடியாம ரொம்ப கஷ்டப்படுவேன். சரி, இப்போ உட்காரையில கொஞ்சம் முட்டு மடங்கி உட்காரு. இப்ப யாருடைய உதவி இல்லாம உட்காருது. யாருடைய உதவி இல்லாம உட்காரு. அப்போ அந்த உட்காரும் போது கை இந்த கால் இந்த மாதிரி மடங்குமா? இந்த அளவுக்கு மடங்கு. இப்ப நல்லா மடங்குது. அப்ப இயேசுதான் உங்களை தொட்டிருக்காருன்னு நம்புறீங்களா? கண்டிப்பா. சரி, நாங்க ஜெபிக்கும் போது உங்க உடம்புல ஏதாவது உணர்வுகள் வந்ததா? எனக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி உள்ள உடம்புக்குள்ள உடம்புக்குள்ள இறங்குற மாதிரி ஒரு சக்தி ஏதோ ஒண்ணு இறங்குற மாதிரி. அப்ப இயேசு உங்களுக்குள்ள வந்திருக்காரு. இயேசு பரிசுத்தாவின்ற வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி இருக்கு. நீங்க அந்த பலன்னா உங்க காலுக்கு உணர்வு கொடுத்திருக்கு. இப்ப எந்திரிச்சு நின்று மறுபடியும் உட்கார்றதுக்கு யாருடைய உதவி இல்லாம உட்கார்றதுக்கு பலத்தை கொடுத்துருக்கு. நம்புறீங்களா? அப்ப இயேசுதான் என்ன சுகம் கொடுத்தாரு. கை தூக்கி சொல்லுங்களேன். இயேசப்பா உமக்கு நன்றி. இஷா துடுக்கு நினிக்கறக்க பாப்பா பாபா இருக்குதுக்கு நினிக்கறக்கு பாபா ஓடுதுக்கா நினிக்கலக்கு பீமா மாமா இருக்குதுக்கு நினைக்க. ஆண்டவரே, இந்த சகோதரனுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். உங்களுடைய வல்லமுள்ள பிரசனம், அபிஷேகத்தின் வல்லமை இந்த சரீரத்துக்குள்ள இறங்கினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த மகனுக்கு எந்த உணர்வு இல்லாத 4 வருஷம் கஷ்டப்பட்ட மனிதனுக்கு உங்களுடைய தழும்புலால், இரத்தத்தால், வசனத்தால் சுகம் கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உணர்வற்ற கால்களுக்கு உணர்வு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஐயா, ஆண்டவரே, என்று எழுந்து நின்று உட்கார்வதற்கு யாருடைய உதவி இல்லாமலும் ஆண்டவரே மகனை நீர் ஆசீர்வதித்து தானா உட்கார முடிய காலை மடக்கி உட்கார முடியாம கிருபை பரிசுத்த ஆவியான அந்த சரீரத்தில் இறங்கி நீ செய்த அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். அந்த உணர்வுகளை காணும்படியாய் செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இந்த மகனை ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் இந்த மகனை நாங்கள் இன்னும் இயேசுவிடத்தை தெரிவித்து நாங்கள் முத்திரிடுறோம். இன்னும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே பூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த மகன் வாழ்ந்து சுகந்தரிக்க இந்த தேசத்தில் உடைய நாமத்தை சொல்லுவதற்கு நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் இந்த மகனை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நன்றியா, ஸ்தோத்திரம்.